ஒவ்வொருத்தனும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் என்ன அந்த மாதிரி பாட்டுக்கே ரீல்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன தேவடியாவா? அந்த மாதிரி பாட்டுக்கு ரியாக்ஷன் பண்ணால் அதுக்குன்னு தேவடி ஆயிடுவாங்களா? ஏன்டா ஜஸ்ட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் தானே காட்டுறேன். அங்கங்கே அவுத்து போட்டுட்டு அங்கங்கே காட்டிக்கிட்டு அப்படி ஒன்றும் ரியாக்ஷன் பண்ணலையே. அவளுகளெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேங்க. அந்த மாதிரி அவுத்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் ஜஸ்ட்டு ரியாக்ஷன் பண்ணுறவங்கள தான் அப்படி தேவடியான்னு தூக்கிட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி கேவலமாக கமெண்ட் பண்ணியே ஒரு பிள்ளையை கொண்டுட்டீங்க. சென்னையில் ஒரு குழந்தை சீலிங்கில் விழுந்துச்சு, அவங்க அம்மாவை கொண்டுட்டீங்கல்ல. இந்த மாதிரி கேவலமாக கமெண்ட் பண்ணியே யார் எப்படி போனால் என்ன, அவங்கள தேவடியான்னு சொல்லிடலாம். உங்களுக்கு என்ன வருத்தம்? செத்தா என்ன, உயிரோடு இருந்தான். என் கூட நம்ம சேர்ந்து வீடியோ போட்டோன்னா இந்த தேவடியை ஒருத்தனையும் விட்டு வைக்க மாட்டான். நம்ம திடீர்னு நம்ம குண்டாயிட்டோம்னா இந்த தேவடியை எத்தனை பேர்த்துக்கு கூட போய் படுத்திருப்பாளோ. அதான் பண்ணியாட்டாயிட்டான். நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது பட வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இந்த தேவடியா அந்த ப்ரொடியூசரையும் அந்த டைரக்டரையும் விட்டு வச்சுருக்க மாட்டேன். இந்த தேவடியா ஏன்னா தேவடியான்றது என்ன தெய்வீக வார்த்தையாடா? தொட்டதுல தேவடியா தேவடியா தேவடியானே சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்கள சொல்லி பாரு, தேவடியா டே தேவடியா இங்கே வாடி அப்படின்னு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுப்பாரு. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள தேவடியா என்னடி அப்படின்னு கூப்பிட்டுப்பாரு. முடிஞ்சால் நேரில் வந்து என்னை சொல்லி பாருங்கடா. சும்மா கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க தேவடியா தேவடியான்னு. நேரில் வந்து சொல்கிறதுக்கெலாம் தைரியம் இல்லை. தைரியம் கேட்டா நீங்களாம் ஆம்பளைங்கன்னு பொட்டை பசங்கடா. உங்களுக்குலாம் அதெல்லாம் இருக்கவே கூடாது. தெரிஞ்சிருங்க பொட்டை பசங்களை. கமெண்ட்ஸில் வந்துடுவானுங்க தேவடியான்னு சொல்லிக்கிட்டு. நேரில் வந்து சொல்லி பாருங்களேன் பொட்டை.